அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் இந்த இரவு நித்திரையிலிருந்து எங்களை கண்விழிக்கச் செய்து இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு தயை காட்டின தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரின் ஜீவிதம் உமக்குள் நாங்கள் அர்ப்பணிக்க எங்களை உம்முடைய திரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து தேவ சத்தியங்களை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற யோவான் நற்செய்தியின் முதல் 2 வசனங்களிலிருந்து இந்த சத்தியத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை ஆண்டவருக்குள் எப்படி பலப்படுத்துகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி என்றால் ஆரம்பம் என்று அர்த்தம். ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது என்று சொல்லுகிறார். முதலாவது இந்த வார்த்தை என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்றால் அதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை என்ற சொல்லுக்கு என்ன வேதாகமம் சொல்லுகிற பதம்? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தில் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அதாவது சிவப்பு அங்கேயே அவர் தரித்திருந்தார். சிவப்பு அங்கேயே தரித்திருந்தவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை தேவனுடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் வார்த்தை என்ற சொல்லுக்கு இயேசு கிறிஸ்து என்று பொருள் என்று வேதம் விளக்கம் கொடுக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்தாரா? அதைத்தான் சொல்லுகிற. அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது. உலக படைப்பிலேயே அந்த வார்த்தை, அந்த தேவன் இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் தேவனாகவே இருந்தார். அந்த இயேசு தேவனாகவே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே இருந்தார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நான் ஆதி என்று சொன்னால் ஆரம்பம் என்று சொன்னேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன், உலக படைப்பிற்கு முன்பு அவரை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் என்று, முதன்மையாக கொண்டிருந்தார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க போகும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை: அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அவருடைய வழிகள் இனிதான வழிகள், அதனுடைய பாதைகள் எல்லாம் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மேலும்
1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிற வசனம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கேட்டதும், இந்த இடத்தில் வார்த்தை என்று சொல்லுகிற அக்ரிணை பதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் வார்த்தை என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் ஆதியில் இருந்ததும் பின்பு நாங்கள் நோக்கி பார்த்ததுமாகிய எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வார்த்தை என்ற சொல்லுக்கு ஆண்டவர் தேவன் என்று சொல்லுகிறார். மேலும் யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்பே, இங்கு இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லுகிற வார்த்தை. பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்பே நான் உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த பங்கு மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால் அந்த வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து என்று படித்தோம். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் எப்படி தேவனுக்குள் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அடுத்து அவர் சொல்லுகிற 2வது வசனத்திலே, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 19வது அதிகாரம் அங்கு 18வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 1 கொரிந்தியர் 19வது அதிகாரம் என்று சொல்லிவிட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நீங்கள் ராஜாக்களின் மாமிசத்தையும் சேனை தலைவரின் மாமிசத்தையும் பலவான்களின் மாமிசத்தையும் குதிரைகளின் மாமிசத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாமிசத்தையும் சுவாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லோருடைய மாமிசத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். அன்பு பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஆதியிலே இருந்த அந்த தேவன் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய அழைப்பிற்கு அங்கு கூப்பிடுகிற ஒரு சப்தம். மேலும் அங்கு வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே உண்டாகவில்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 33வது சங்கீதம் அங்கு 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் இந்த இரகசியத்தை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை. 33வது சங்கீதம் 6வது வசனம் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வாயினால் வானங்களும் அவருடைய வார்த்தையினால் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனை உண்டாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அவராலே என்று ஒன்று உண்டாக்கப்படவில்லை. மேலும் எபிரேயரின் புஸ்தகத்திலே
நாம் வாசிப்போம் என்று சொன்னால் எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:9 அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே நமக்கு இந்த காலங்கள் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எபிரேயரின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1வது அதிகாரம் 2-3வது வசனம், இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றின தேவன் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் வசனத்தினாலே அவர் தாங்குகிறவராய் தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டும்படி உணவகத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுவதை இங்கு நாம் அறிந்திருக்கிறோம். மேலும் அவர் சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லுகிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதோ, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 38 ஆண்டுகளாய் பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவர் சொல்ல அந்த ஜீவன் அவனுக்குள் வந்தது என்று நாம் எல்லோரும் அறிய முடிகிறது. மேலும் யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாங்கானவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கணை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவருக்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தையை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருளை விரும்புகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து மத்தேயு 3வது அதிகாரம் நாம் 1லிருந்து 20 வசனங்கள் வரை யோவான் ஸ்நானகனை குறித்ததான ஒரு மகத்துவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சியாக வந்தான், சாட்சி கொடுக்க வந்தான் என்று யோவான் 3வது அதிகாரம் 35-36வது வசனத்தை நாம் பார்க்கலாம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொன்னான். யாரெல்லாம் குமாரனை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்குள் ஜீவன் இல்லை, தேவனுடைய கோபம் அவர்களிடத்தில் நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடம், தேவன் வார்த்தையாக இருந்தார். அவர் அந்த வார்த்தையிலே தேவனாக இருந்தார். தேவனிடத்தில் அந்த வார்த்தை இருந்தது.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், படித்தோம். உலகம் உண்டாவதற்கு முன்பே உம்மில் எனக்கு இருந்த அன்பு என்று படித்தோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, அவரால் என்று ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டோம். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு என்று படித்தோம். அவருக்குள் ஒளி பிரகாசமாய் இருந்தது என்று படித்தோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்க அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் என்று நாம் படித்தோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆதியிலே இருந்த அந்த தேவனுடைய மகத்துவங்கள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட தேவன் நமக்காக வந்து, நமக்காக பாடுகள் பட்டு, நம்மை மீட்கும் பொருளாக வந்து, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றி, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னித்து, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களை மூடி, நாம் எல்லாவற்றிலும் சிறந்தவங்க வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கென்றே மரித்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். மீண்டும் நம்மை சுற்றி வருகிறார், நாம் பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது என்று. நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று பாருங்கள். பெற்ற பிள்ளைகள் கூட, பெற்றோர்கள் கூட அவர்களுக்குள் சற்று பிடிக்காத குணங்கள் இருக்கும் என்றால், தகப்பன் பிள்ளையை மறக்கக்கூடியதும், பிள்ளை தகப்பனை மறக்கக்கூடிய குணங்களையும் நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனுக்கு விரோதமாக நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருப்போம். அப்படி இருந்தும் தேவன் எப்பொழுதாவது நம்மை விட்டு விலகி போய் இருக்கிறாரா என்று யோசித்தால், அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகவே இல்லை. அவர் சிறு பிள்ளையைப் போல நம்மிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறார். இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும்படியாய், அவரே நம்முடைய இரட்சகர், இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தின் அனுபவத்திலே நாமும் அவருக்கு எதிர்கொண்டு செல்ல, அவருடைய தூதர்களால் அழைக்கப்படுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளின் கூட்டத்திலே கேட்கிற நாமும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கர்த்தருக்கென்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த தேவனுக்குள் நம்மை பங்கடைய செய்வோம். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு உம்முடைய சிருஷ்டிகர்த்தராகிய நீர் ஆதியிலே இருந்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, உலகம் உண்டாவதற்கு முன்னே நீர் தேவனோடு இருந்தீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த தேவன் அனாதி தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்ன அந்த தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட இருப்பதற்காக உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, கேட்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, நாங்கள் எல்லோரும் உம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்மை கிறிஸ்துவுக்குள் பலனடை செய்யும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.